வரும்போது பாப்பாக்கு பால் வாங்கி வா. ஹலோ. வீட்டுல சுத்தமா காய்கறி இல்ல, வாங்கி வா. வரும்போது டீ தூளும் சர்க்கரையும் வாங்கி வா. ஹலோ. நான் சாப்பாடு செய்யல, நீ ஹோட்டல்ல வாங்கி வா. ஏய் வைடி. நானும் எவ்வளோதான் பொறுத்து போகிறது. இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். பாரு என்ன பண்ணுறேன்னு பாரு. ஹலோ மாமா, நீங்கள் என்ன பண்ணுங்களோ தெரியாது. இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு என் வீட்டில் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. நாளைக்கு வந்து கூப்பிட்டுப்பாங்க. ஏன் மாமா, எனக்கே ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் கூலி. அதுலேயும் 100 ரூபா பெட்ரோலுக்கு போட்டுறேன், வண்டிக்கு 100 ரூபா சாப்பாட்டுக்கு போயிடுது, 100 ரூபா ஸ்நாக்ஸுக்காக போயிடுது. மீதி 200 ரூபாயில் 150 ரூபா கவர்மெண்ட் வரி கட்டுறேன். மீதி 50 ரூபா தான் இருக்குது. அந்த 50 ரூபா வச்சாலும் குடும்பம் பண்ண விடாதா? எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும். ஒரு மனுஷன் என்ன மாமா பண்ண முடியும்? 500 ரூபாய் சம்பாரிச்சு நீங்களே சொல்லுங்க மாமா. 50 ரூபாயில் குடும்பம் பண்ண முடியாது. குழந்தைக்கு டெய்லி 100 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கி போறியாப்பா? குழந்தைக்கெல்லாம் இல்லை மாமா, எனக்கு தான் மாமா. அப்போ அந்த கவர்மெண்ட் வரி 150 அதுவும் எனக்கு தான் மாமா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை.